அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வர லேட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 100% போன வாரத்துக்குள்ளே செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதன் வீடியோ அதில் நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா 100% உண்மையான தகவல் தான். நான் அங்கேருந்து ஒர்க் பண்ணங்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி போட்ட தகவல் தான் அது. இருந்தாலுமே ஏன் அது நடக்கலை அப்படின்னு பார்த்தபோது, செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போயோ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஏன் விடலை அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வச்சது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு முழுக்கும் 34 டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. 34 டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு இதில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. வெள்ளூரில் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சரிங்களா, இதை வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. விழுப்புரத்துக்குள்ளே போனால் கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலியில் தென்காசியை பார்த்திங்கன்னா தென்காசியை திருநெல்வேலி கூட மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்களா, எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சு இருந்ததுக்காக செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்போவே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டும் ஏன்னா அவங்க விடலன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட் விடும்போதே அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா உடனே அவங்க இன்னொன்று விடணும். என்னென்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எங்கெங்கே நடக்கணும், அதை எப்படி நடத்துறது, சரிங்களா. இப்போ இத்தனை 38 டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல்னால் ஒரு சில இந்த சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், ரீடர் எக்ஸாமினருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது, 30 மார்க் இன்டர்வியூ. அப்போ எங்கே கரெக்டாக அவங்களுக்கு வந்து மெயினான பிளேஸில் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து லாஸ்ட் 2022 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படி தான் மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. மெர்ஜ் பண்ணி இன்டர்வியூ வைப்பாங்க, சிவி வைப்பாங்க, ஏதோ ஒன்று அப்படி நடக்கும். இப்போது சென்னையில், இப்போது திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்டை கூட்டு வந்து இன்டர்வியூ சென்னையில் அட்டன் பண்ண சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால் அந்த சர்க்கிளில் ஒரு எந்தெந்த மாவட்டத்துக்கு எங்கே சென்டர் போட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்கிறதுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அதுக்கான டைம் தான் டிலே ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இது பார்த்தோம் அப்படின்னா, இருந்தாலுமே அதுவும் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. ஃபைனல் அனலைஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராக்டிக்கலுக்கான டேட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்டர்வியூக்கான டேட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் இன்னும் 3 days உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய கேலண்டர் எடுத்து வச்சு அவங்க ஒர்க்கிங் டே எப்போ இருக்குது, எந்த நாளுக்குள்ளே வெளியிட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி 8ஆம் தேதிங்களா பாருங்கள். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அஃபிஷியல் பேஜில் பார்த்துட்ருக்கோம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பாருங்கள், நான் இதில் போகிறேன் பாருங்கள். போனோம் அப்படின்னா இங்கே கேலண்டர் இருக்குங்களா, இதை டச் பண்ணுற பாருங்கள். இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய கேலண்டர் இருக்குங்களா பாருங்கள். 2025 ஜனவரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய இதுதான் அஃபிஷியல் கேலண்டர். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி 8ஆம் தேதியில் இருக்கும். இந்த 8ஆம் தேதியில் இன்னைக்கு அப்படி இல்லைனா இன்னிலிருந்து ஒர்க்கிங் டே 3 days 8, 9, 10 இந்த ஒர்க்கிங் டேஸில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட் அப்படி இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த 3 daysக்குள்ளே அவங்க டிலே பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சான்ஸு இன்னும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் அந்த ஒர்க்குக்கெல்லாம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 19ஆம் தேதி வரைக்கும் லீவ் வருது. அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட நாட்களில் செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்களான்னா சொல்ல முடியாது, விடுறதுக்கும் சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டிரைவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே தான் வந்துச்சு, ஒர்க்கிங் டேவே கிடையாது. நான் அப்போ கூட விடுறதுக்கு விட்டாங்க. நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் தான் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த 9 நாள் லீவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஜனவரி 31 வரைக்கும், சரிங்களா. இந்த ஒர்க்கிங் டேஸில் தான் நெக்ஸ்ட் எதிர்பார்க்க முடியும். இந்த 3 நாட்களில் வரல அப்படின்னா கண்டிப்பாக 20ஆம் தேதி தான். 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி 31 100% விட்டுருவாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, 100% ரெடியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் டீட்டெயிலாக கேட்டு தான் சொல்லியிருக்கேன். அவங்களும் தெளிவான தகவல் தான் எனக்கு கொடுத்ததுமே ஏன் வராதுக்கான காரணம் எனக்கே ரொம்ப இதாக இருந்தது. நம்ம இப்படி சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மறுபடியும் கேட்டதுக்கப்புறமும் சொன்ன விஷயம் அவங்க அதே தான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கானதும் அப்டேட் கொடுக்கணும் அவங்க, சரியா. செலெக்ஷன் லிஸ்ட் விட்ட உடனே அவங்க கொடுக்கணும், எப்போ யார் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாமே பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணும்னு பிளானும் இது தெரிஞ்சு வச்சுங்க. பிப்ரவரி மந்தில் எல்லாமே இன்டர்வியூ வச்சு முடிச்சிருவாங்க, சரிங்களா. அதுக்கான பிளான் தான் போய்ட்டுருக்குன்ற மாதிரி மீண்டும் சொல்லியிருக்காங்க. அதனால் இதை பற்றி யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வரும். ரிசல்ட் நல்லா பண்ணியிருக்கவங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கட் ஆஃப்லாம் என்ன இருக்கும் அப்படின்னாலும் நிறைய பேர் எல்லாம் கேட்டுறீங்க. நானும் கட் ஆஃப்க்கான வீடியோலாம் போட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 150+ எடுத்திருந்தீங்கன்னா, சரிங்களா, 150+ எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். அதுவுமே சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு வேகன்சிக்குமே ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வேரியேஷன் ஆகுது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலதுக்கெல்லாம் 75+ கிடைக்க சான்ஸ் இருக்குது. 75+ to 80, சரிங்களா. இதெல்லாம் கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில். இதெல்லாம் நான் நிறைய வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்கள். இதுதான் இருக்கிற ஐடியா. இந்த மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு படிக்கிறத நிறுத்திடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை டேட்டு நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 13 பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இதுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்க அந்த எக்ஸாமுக்கு படிங்க. நம்ம இது எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணணும். அது செலெக்ஷன் லிஸ்ட் வந்தப்பறம் அதை பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு படிக்கிறத டிலே பண்ணிட்டு இருக்காதீங்க.
நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் இதுக்காக பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ப்ரெஷரில் இருக்கிறது விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்காமல் நம்ம ஃபைனல் லிஸ்ட்டில் நம்ம பேர் வராமல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. அதை அப்படி செய்யாதீங்க, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். படிக்கிறத மட்டும் தொடர்ந்து படிங்க, எல்லா எக்ஸாமும் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. உங்களோட டார்கெட் என்ன இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.